சுவாமி தேவி, தங்களுடைய ஆசீர்வாதம் நான் செய்த பாக்கியம். அம்மா, கடவுள் அருளால் கணவன் அமைவது பெரும் பாக்கியம். அந்த கடவுள் அருளும் கீர்த்தியோடு தாங்கள் நான் பெற்றது மாபெரும் புண்ணியம் சுவாமி. அப்படி இருந்தாலும் தங்களிடம் ஒரு வார்த்தை. தேவி, சுவாமி, கணவரிடத்தில் கேட்பதற்கு தயக்கியதம்மா. சுவாமி, கேட்டுவிட்டாலே என்று கோபித்துக் கொள்ளக்கூடாது. மீது கோபமா எனக்கு? சுவாமி, இருந்தாலும் நானா தாமரையாகப்பட்டது குளத்தில் இருக்கின்ற பொழுது சூரியனுடைய கதிர்வெப்பத்திற்காக தன்னுடைய இனிமையான மலர்களை எல்லாம் விரித்து அந்த சூரியனை நோக்கி வெப்பம் தாங்காமல் அந்த தாமரை மலர் வாடி வதங்கி காய்ந்து போகுமே, அதுபோல செந்தாமரை போன்ற உங்களுடைய முகவதனமாகப்பட்டது இன்றைய தினத்தில் வாடி வதங்கி சோகத்தோடு கண்களில் நீர்த்திமலை பெருக இப்படி இருக்கிறீர்களே, என்ன சுவாமி காரணம்? ஏன் சுவாமி இப்படி இருக்கிறீர்கள்? தேவி, இப்படி முகவாட்டத்துடன் இருக்கின்றீர்களே நாதா நாதா என்று கேட்கின்றாயே கண்ணே. உண்மைதான். அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா தேவி? என்ன காரணம் சுவாமி? தேவி, சுவாமி, என்னவென்று சொன்னாலும் எனக்கு சொல்லவே பட வரலையே கண்ணே. தேவி, சுவாமி, தேவி, இப்படி அழுது குழம்பி அம்மா கொள்வதை விடாமல் மனமரா தவறுகள் செய்து விட்டேனா? என் மீது நான் கோபமாக இருந்தால் உடனே சொல்லுங்கள் சுவாமி. அல்லது நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஏதாவது தீங்குகள் செய்தார்களா? என்ன காரணம்? ஏன் சுவாமி இப்படி சொல்ல மனமல்ல என்று சுகமானது இப்படி பாடி இருக்கிறது. காரணம் என்ன சுவாமி? தேவி, சுவாமி, இன்றைய தினத்திலே பார்த்தால் நேற்றோடு 10-12 நாள் யுத்தம் முடிந்து விட்டது. நாங்க விடிந்தால் 10-3-11 நாள் யுத்தம் துவக்கம் கண்டே. ஆமா, அந்த யுத்தத்திற்கு யாருக்கு